நண்பர்களே, ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அரசுகள் எதுவாக இருந்த போதும், மன்னராட்சியோ மக்களாட்சியோ, அரசுகள் எதுவாக இருந்த போதும் அவை செயல்படுகின்ற விதங்கள் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்திருக்கின்றன. வரலாறு என்று படிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே அசோகர் சாலைகளை அமைத்தார், மரங்களை நட்டார் என்றெல்லாம் படிக்கிறோம். குப்தர்கள் காலம் பொற்காலம் என்று படிக்கிறோம். இதை போல எந்த அரசாக இருந்தாலும் சில நிர்வாக பணிகளை, நடைமுறை பணிகளை செய்வது வாடிக்கை, செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் சில தனி மனிதர்கள் அவர்களுடைய அறிவு, ஆற்றல், சமூகத்தை பற்றிய புரிதல், மக்களுக்கு தான் செய்ய விரும்புகின்ற, செய்ய கனவு காண்கின்ற திட்டங்களை செயல்படுத்துகின்ற விதங்கள், இவற்றின் காரணமாக வரலாற்றின் போக்கை மாற்றுகிறார்கள். அரசுகளுக்கு சிறப்புகளை உண்டாக்குகிறார்கள். தங்களுடைய ஆட்சி காலங்களை பின்வரும் தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டான காலங்களாக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறைதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முறையாக இருந்திருக்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்திற்கு பிறகுதான் தொட்டில் குழந்தை என்ற கருத்துரு மக்கள் பார்வைக்கு வந்தது. கிராமப்புற ஏழை, விதவை, கைவிடப்பட்ட பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் என்ற கான்செப்ட் சிந்தனைக்கு வந்தது. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லை என்றால் வறுமை என்பது தலையெழுத்து, வறுமை என்பது பிறப்பால், சூழலால் என்று ஒரு கருத்து மக்களிடையே இருந்தது. அதை தகர்த்தது இந்த திட்டம், கிராமப்புற பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டம். தாலிக்கு தங்கம் என்ற கருத்து, எல்லா மதத்தவரையும் சமமாக மதித்து அவரவர் தத்தம் நம்பிக்கைகளில் ஆழ்ந்து சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற திட்டம். விலையில்லா என்ற சொற்றொடரை செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் மக்களுக்கு இந்த தமிழே வந்தது, விலையில்லா என்ற கருத்து. எனவே இவருடைய இந்த சிந்தனை, இந்த அர்ப்பணிப்பு, இந்த ஆற்றல், இந்த செயல்படும் விதம், மக்களுக்கு இன்னவற்றை செய்ய வேண்டும், அது எனது புனித கடமை என்று கருதுகின்ற எண்ணம், இவற்றின் காரணமாகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மத்தியில் செம்மாந்து நிற்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இயக்கம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் சாதனைகளுக்கு கூறப்படுகின்ற, தரப்படுகின்ற சான்று, சான்றிதழ். சரி, இதனை ஒரு நிர்வாக ரீதியாக ஒருவர் பார்த்தால், 40 ஆண்டு காலம் அரசு நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருந்த ஒரு நிர்வாகி இந்த அரசை சீர்தூக்கி எடை போட்டால் இதனுடைய சிறப்பம்சங்களாக எவற்றை சொல்லுவார் என்பதை பற்றி இன்றைக்கு திரு முருகன் அவர்கள் வாயிலாக கேட்டறிய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம். எப்பயுமே பாப்புலிஸ்ட், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துபவர்களை அரசு அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவார்கள், அவருடைய செயலுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள் என்று கேட்டு பழகி இருக்கிறோம். அதிகாரிகளால் தான் இப்படி ஆயிற்று என்னெல்லாம். அரசு என்பது வேறு என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற பிரதிநிதிகளை கொண்ட அரசு என்பது வேறு என்றும், நிர்வாகத்தை நடத்துகின்ற அதிகாரிகள் என்பது வேறு சிந்தனையை கொண்ட அமைப்பு என்றும், பியூரோக்ரசி வேறு என்றும் பொதுவாக பேசப்படுவது உண்டு. உங்களுடைய பார்வையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு 3 ஆண்டுகளில் மக்களிடம் சென்று ஒரு பெரிய நற்சான்றிதழை வாங்கி வந்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இது என்ன? என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப தெளிவாகவே தெரிந்த விஷயம். நீங்கள் அதெல்லாம் சுவையாக சொன்னீங்க. முதல்வர் அவர்கள் முதலாக தேர்தலில் போட்டியிடும் போது நான் தான் தருமபுரி கலெக்டர். அப்புறம் அவங்கள கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கேபினெட் மீட்டிங்கில் நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு போய் அவர் ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பாருங்கிறத நான் நல்லா பார்த்தவன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
எனக்கு இதில் ஆச்சரியமே இல்லை. இன்றைக்கு அகில இந்தியாவில் இருப்பவர்களும் இதை கூர்ந்து நோக்கிறார்கள். மும்பையில் முக்கியமான ஆளுங்களோட டிஸ்கஷனில் இருக்கும்போது இதே கேட்டாங்க, எப்படி சார் நாவல் ஸ்கீம்ஸ்லாம் அங்கே வருது? அவங்க சொல்கிறது, அம்மா உணவகம்னு இருக்குல்ல, இதை இப்போ மும்பையில் ஆரம்பிக்கணும், கல்கத்தாவில் ஆரம்பிக்கணும், டெல்லியில் ஆரம்பிக்கணும்னு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, அவங்க ஒரிஜினலாக சில திங்கிங் இருக்கும், அது பட்ஜெட்டோடு சேர்த்து அந்த காலகட்டத்துக்கு தகுந்தபடி பண்ணுவாங்க. அதனால வர்ற விளைவுகள் தான் இந்த 3 வருஷத்தில் எப்படி டிஃபரன்ஸை கொண்டு வந்தது நான் விளக்கி சொன்னேன். 2011 தான் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு பாருங்க, அந்த தேர்தலுக்கு இவங்க முன்வைத்த அறிக்கை, அதில் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னு பார்த்தாலே சார் என்னென்னா, குரோத் வேற டெவலப்மெண்ட் வேற. இதை புரிந்த முதல்வரே இவங்க தான். முத குரோத்துங்கிறது இப்போ நமக்கு இருக்கிற வரி வசூலை பெருக்குவது, நமக்கு இருக்கிற அரசு பட்ஜெட்டுக்கு உண்டான இன்கம் பெருகுவது, இதை குரோத்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த குரோத்து டெவலப்மெண்ட்டாக மாறணுங்கிறான். அதாவது ஒரு வளர்வது, வளர்ச்சி வேறு, வளர்ந்து வரும்போது வெறுமனே பெருகுவது வேறுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கீம்லாம் இருக்கு. இப்போ நாம் சமீபத்தில் மட்டும் இந்த 3 ஆண்டுகளில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே கொண்டு வர்றபடி நடவடிக்கை எடுத்ததில் 2,50,000 ஜாப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு சார். நிறைய பேருக்கு இது தெரியாது. எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுங்கிறது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். தமிழ்நாடு இன்னைக்கு அகில இந்திய அளவில் 2வது பொருளாதார முன்னேற்றம் அடைந்ததற்கு இதுதானுங்க காரணம். டைரக்ட் ஆக்ஷன் பண்ணது இந்த 3 வருஷத்துலேயே இப்போ 1,50,000 கோடிக்கு இப்போ எதிர்பார்க்குறோம் நம்ம எடுத்திருக்கிறதெல்லாம். இதுக்கு என்ன காரணம்னா, முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் தெளிவாக இருப்பாங்க. கரெக்டுன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை செய்தாகணும். இதுதான் அந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவருக்கும் உள்ள பிணைப்பை சரியாக கொண்டு போக தெரிந்த ஒருவரால் தான் இது பண்ண முடியும். கன்வின்ஸ் ஆகிட்டுனா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த குவாலிட்டி, அதை நான் இப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் உள்ள விஷயம் தெரியும், வெளியே இருந்து பார்க்குறவங்களும் இப்போ பரவி, சரி அவங்க ஒன்று நினச்சிட்டாங்க, அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை செய்தாக வேண்டும் அப்படிங்கிற இதுதான் கலாச்சாரங்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கல்ச்சர் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நிர்வாக கலாச்சாரம் பரவி எல்லா இடத்துலையும் ஒழுங்காக நடக்குது. இப்போ என்ன பண்ணோம், இன்கம்மை பெருக்கணும். ஒரு மாநிலத்தின் மக்கள் நல்வாழ்வுக்கு அடிப்படையான அம்சங்கள் 3. ஒன்று ஹெல்த், இன்னொன்று எஜுகேஷன், இன்னொன்று சோஷியல் ப்ரொடெக்ஷன். 3ஐயும் எடுத்துக்கிட்டாங்க. யாருமே இதை பற்றி பேசாத போது அது ஒரு தனி முதல்வர் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று போட்டு, அந்த ஹெல்த் ஸ்கீம் அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஹாஸ்பிட்டல்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, அதுக்கு தனி ஸ்கீம். அப்புறம் பேரலல் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே பெஸ்ட்டு சார். இப்போ நீங்கள் இந்த தொலைநோக்கு திட்டம்னு கொண்டு வந்தாங்க பாருங்கள், 2023 இதை படிச்சுட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது சார். இதை எல்லாரும் அடாப்ட் பண்ண போகிறான் பாருங்க. இப்போ இந்த நல்ல விஷயம் எல்லா மாநிலங்களுக்கும் பரவ போகுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி என்பதை செய்கின்ற அதே காலகட்டத்தில் சமூக நலத்திட்டங்களை கொடுத்து, அதே நேரம் அடிப்படை சுகாதாரம், அப்புறம் கல்வி, பள்ளிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகள் எல்லாம் பேரலல் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவோம் ஒரே நேரத்தில். அப்புறம் உயர்கல்வியில் 11 ஆர்ட்ஸ் காலேஜ் பதவிக்கு வந்தோடனே அந்த வருஷம், அடுத்தல 12 ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே டிமாண்டுக்கு ஏற்றபடி பண்ணி கல்வியே சரி பண்ணியாச்சு. அடுத்து சமூக பாதுகாப்பு. இந்த சமூக பாதுகாப்பில் எல்லாரும் பாராட்டுற மாதிரியான விஷயம் இந்த 3 வருஷத்தில் என்னென்னா, முன்னாலெல்லாம் ஆட்சியில் சார் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை செய்யனா கூட கவுன்சிலர்ல இருந்து லோக்கல் பாலிட்டிஷியன், இப்போ அதெல்லாம் கிடையாது. தெளிவாக இருப்பாங்க, உங்களுக்கு எது வேணும்னா நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஆனால் அரசியல் குறுக்கீடு இல்லாத போலீஸ் வருவாய்த்துறை நிர்வாகம் 3 வருஷம் நடந்திருக்கு. இதனுடைய பலன் தான் எலெக்ஷன் ஜெயிச்சது மக்கள் தான் நினைக்கிறான். அந்த வில்லேஜில் குடும்பத்தோட வாழ்றவன் இதை ஃபீல் பண்ணுறான். அதனுடைய பலன் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிஸ்கஷனில் டிபேட் நடக்குது இங்கிலீஷ் டிவியில், நான் பார்க்குறேன். 3 things they have done clearly well. என்னன்னா, முல்லை பெரியார் she took additional efforts, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1, காவேரி ட்ரிபியூனல் என்ன பண்ணுறது எல்லாம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை பற்றியே பேசிக்கிட்டு நடவடிக்கைகளே எடுக்காத காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கோம். அது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அடுத்தால இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
பழைய இதெல்லாம் கைவிட்டு போச்சோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 years அச்சீவ்மெண்ட் அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்த்து பேசுவதற்கு எதுவுமே இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்தவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விமர்சித்ததெல்லாம் அரசாங்கம் என்றால் மக்களுக்கு எதையுமே சலுகையாக தரக்கூடாது, மக்களுடைய தேவைகளை அரசு என்பது ஒரு கனிந்த உள்ளத்தோடு பரிவோடு செய்வது வளர்ச்சிக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை அவர்கள் திணிக்க பார்த்தார்கள். இதில் ஒரு டைகாட்டமி இருக்கா? இல்லை சார், இது வந்து ஹிஸ்டாரிக். உலகம் பூரா 2 வியூ இருக்கு சார். அதாவது கவர்மெண்ட் மினிமம் ஒர்க் தான் பண்ணும். ஃபாரின் அக்ரஷன் இல்லாமல் ஆர்மி வச்சு ப்ரொடெக்ஷன், ஸ்டேட்டில் இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸு, அப்புறம் எக்கானமியை ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறதுல சட்டத்திட்டங்களை நான் பார்த்துக்கொள்வேன், பட்ஜெட் வச்சு போடுவேன். மற்றபடி எந்த விதமான நேரடி நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போ மில்டன் தான் ஃபேமஸ். அந்த காலத்தில் அவர் சொல்லுவார், தியரி ஆஃப் தெர் இஸ் நோ சச் திங் அஸ் ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். ஆனால் அதை இங்கிலாண்டில் முறியடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அப்படி கிடையாதுங்க, தன்னால் எல்லா சக்தி இருந்தும் உடல் உழைப்பால் வசதியாக சம்பாதிச்சு சாப்பிட முடியும் நிலைமையில் இருக்கிற ஒருவன் கூட சமூக சூழல் காரணமாக உழைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டால் அவனை அரசாங்கம் பாதுகாக்கணும், அவனுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுக்கணும்னு முத தியரைஸ் பண்ணாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களே முத ஃப்ரீ ஃபுட்டுலாம் ஆரம்பித்தாங்க சார். பின்காலத்தில் தமிழ்நாட்டில் தான் எம்ஜிஆர் அதை ரொம்ப பெருசுப்படுத்தினார். இவங்க மேடம் அதுக்கு நிறையெல்லாம் ஆட் பண்ணாங்க. அந்த ஃப்ரீ மீல் ஸ்கீம் அந்த ஸ்கீம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அடுத்து ஒன்றா பண்ணி அரசுக்கு வருகின்ற வரி வருமானத்தில் ஏழைகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை சரி செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு நாம் இலவசங்களை வழங்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருமே ஏற்றுக்கிட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நான் இதை நிறுத்துவேன்னு சொல்லி அரசியல் பேசுனாங்கன்னு சொல்லிங்களேன், அவங்க எதுக்குன்னு சொல்லலை நமக்கு. சரி, நீங்கள் நிறுத்திடுவீங்க சார், நிறுத்திட்டு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லணும்ல. அவங்க நான் ஒரு காசுனா எஃபெக்ட் எனக்கு சொல்லி ஆகணும். இல்லை, அவங்க வேற எதுவும் பேச என்னெல்லாமா பேசுனாங்களே சார். அவங்க பேசுறதுக்கு பவர் கட்டை பற்றி பேசுனாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, 1ஆம் தேதியிலேருந்து பவர் கட்டே கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. ரொம்ப டஃப்பாக பார்கெயின் பண்ணி நிறைய பவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுத்தது எங்களுக்கு தெரியும். கிரிட் ஃபார்மேஷன் பண்ணி பவரை கொண்டு பண்ண தெரியும். நியூ லைசன்ஸ் எல்லாம் வேகமாக ஜென்ரேட் பண்ண சொன்னது தெரியும். அது மாதிரி நடக்குது. இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் இன்னும் இந்த 2023 ஸ்கீம் போனால் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, என்னுடைய வியூ. இந்த விமர்சனங்கள் என்பது அரசியலுக்காக, வாக்குக்காக இந்த அரசு மீது வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த இலவசங்கள் எல்லாம் நிறுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாங்க தேர்தல் காலத்தில். நிறுத்திட்டு இதில் மிச்சப்படுற பணத்தை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. என்ன இந்த விலையில்லா பொருட்கள் அவை என்றால் அடிப்படையான உணவு, அடிப்படையான சமூக பாதுகாப்பு, அடிப்படையான ஒரு டீஹியூமனைசிங் பாவர்ட்டியிலிருந்து அவர்களை ஹியூமன் லெவலுக்கு கொண்டு வருகின்ற, மனித மாண்போடு வாழச் செய்கின்ற முயற்சி தான் அரசு மேற்கொண்ட முயற்சிகள். இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு மாநில அரசால் தொடர்ந்து சஸ்டெயின்டா செய்யப்படுவதற்கு ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு? ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸுங்கிறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா, கல்வி என்பது ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படைங்கிறது தமிழ்நாடு தான் ப்ரூவ் பண்ணுச்சு. காலனிகள் கூட ஃப்ரீயாக கொடுக்குறீங்க நீங்கள். இப்போ இதெல்லாம் செக்லூடட் ஃபோக்கஸ்டு ஃப்ரீ பீஸ்னு பேர். இது அரசு தெரிந்தே செய்வ விஷயங்கள். இதன் பலனை உங்களுக்கு எப்படி தெரியும்னா, டைரக்டாக லிங்க் பண்ண முடியாது. நம்ம தொழில் வளர்ச்சிக்கு இதே அடிப்படை. நிறைய பேருக்கு ஏதோ புரிஞ்சும் புரியாமலும் மேடைகளில் பேசுவாங்க. தொழில் வளர்ச்சிக்கும் ஃப்ரீ சப்பலுக்கு என்ன கலெக்ஷன் இல்லைப்பா இருக்குது. நிறைய பேர் படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதனால நல்ல வேலை செய்கிற இளம் இன்ஜினியர்கள் வருவாங்க, திறமைசாலிகள் கிடைப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்லேயே சொல்கிறான். இந்த இந்தியாவை பற்றி சொல்லும்போது தமிழ்நாடு என்ன சொல்கிறான்னா, தெர் இஸ் வெரி பாசிபிள் growth factor because readily available lower level workforce and skilled workforceங்கிறான். ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இப்போ நீங்கள் பீகாரில் போனீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸே கிடைக்காது, அன்ஸ்கில்டு நிறையா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணுறது இலவசங்களுடைய ஒரு பலன். இது எப்பவும் தொடராதுங்கிறது எப்படின்னா, நாம் ஒன்றும் தேவையில்லை.
கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் செல்ஃப் சஸ்டெய்னிங் ஆகி இந்த மாதிரி இதே தேவையில்லைங்கிற காலம் வரும்போது அப்போ நம்ம திட்டங்கள் மாற்றுவோம். இது இவங்க நினைக்கிறபடி நீங்கள் இலவசத்தை கொடுத்து அடுத்த சென்டென்ஸ் சொல்லு, அந்த இலவசத்தை நிறுத்தி விட்டு நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னா யாருக்குமே பதில் கிடையாது. இந்த இலவசத்தை நிறுத்திவிட்டு இதற்காக செலவு செய்யக்கூடிய பணத்தில் ஒரு 500 கோடியோ 300 கோடியோ 1000 கோடியோ என்ன செய்வாய்? ஆமா என்ற கேள்வி. திட்டம் கிடையாது, அதை மட்டும் அப்படி சொல்றது. இப்பெல்லாம் மக்கள் என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, சட்டம் ஒழுங்கா இருக்குன்னு பாக்குறாங்க, ஃபர்தர் growth வருது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது, அதை பார்த்து தான் இப்போ மக்கள் வாக்களிக்கிறாங்க. இந்த 3 ஆண்டு கால சாதனைகளை நாம் ரிவ்யூ செய்தோம் என்றால், இந்த அரசனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால், இதில் ஒரு தனித்த சிந்தனையும் தனித்த செயல் திட்டமும், அந்த முதலமைச்சர் என்ற ஒரு தனி மனிதர் அவர்களுடைய ரோல் என்ன, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பாக வருவதில், மக்கள் சார்ந்ததாக அமைவதில் அவர்களுடைய ரோல் என்ன? முதல்வருடைய பங்களிப்புன்னு நீங்க எதுன்னு கேட்டதுனால சொல்றேன். லீடர்ஷிப்ன்றதே நாட் டூயிங் ஒர்க் பட் கெட்டிங் இட் டன் அப்படிம்பாங்க. எல்லா வேலையும் தான் செய்வதல்ல தலைமையின் வேலை. தலைமை என்ன நினைக்கிறதோ அதை எல்லோரையும் செய்ய வைப்பது. லாஸ்கி என்ன சொல்றாருன்னா, பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு கேட்டா, யாருமே பார்க்காத போது ஒருத்தன் எப்படி வேலை செய்யறான்னு பாரு, அவன் சரியா வேலை செய்யும்படியான ஒரு பயமும் மரியாதையும் அன்பும் கலந்த ஒரு நிர்வாகத்தை விட்டு செல்வதே பெரிய விஷயம் சொல்றாரு அவர். அதெல்லாம் பில்டப் பண்ணி அப்புறம் ஸ்கீமை கொடுத்தா எல்லாம் ஒழுங்கா நிறைவேறும். நாம கண்கூடா பார்க்குறோம் இந்த 3 வருஷத்துல நிறைய ஃபிகர்ஸ்ல ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உதாரணமாக சார், 15 கம்பெனியிலிருந்து அவங்க தெளிவா அக்ரிமெண்ட் போட்டுட்டு 2012-13 மட்டுமே அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 57,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாம போய் இன்டியூஸ் பண்ணாமலே பண்ணிட்டு போயிட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்ட பிறகு அப்படியே போய் கிட்டத்தட்ட அவங்க பேரெல்லாம் வந்துடுச்சு. 27,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்தோம், அக்ரிமெண்ட் போட்டோம், 6 மாசத்துல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொல்ற ஸ்டேஜ் வந்திருக்கு. இதை நான் சொல்லலை, வெளிநாடு பத்திரிக்கை ஒருத்தன் எழுதுறான். அதாவது in a state called தமிழ்நாடு they have entered into MOU, அதை அப்படி நிறைவேற்றிட்டு நாங்கள் நிறைவேற்றிட்டோன்னு போய் கவர்மெண்ட்டை சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டேட் ஆயிருக்குங்கிறான். நல்லாவே பண்ணாங்க. இப்போ அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் பற்றி சொன்னீங்க. எல்லோருடைய கருத்தையும் கேட்பது, நிறைந்த அறிவோடு பலவற்றை படித்ததன் மூலம் திரட்டிய தகவல் பின்னணியில் தான் ஒரு முடிவெடுப்பது, அதை எல்லோரும் செயல்படுத்துவதற்கான தலைமையை தருவது. ஆமா, இவருடைய சிறப்பு. கரெக்டா சொல்லப்பட கண்டிப்பான தலைமை. அது கண்டிப்புங்கிற ஒரு ஃபீலிங் வந்த உடனே எல்லாரும் வேலை செய்வாங்க சார். அதை நான் பர்சனலா பார்த்திருக்கேன். இங்க சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்க முடியாதுங்கிற சூழல் இருந்தது. அது இவருடைய தனித்தன்மை சொன்னீர்கள். பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இல்லையா, திமுகவுடைய ஆட்சி காலத்தை கண்டு மக்கள் அஞ்சுகின்ற நிலை இருந்தது. கடைசி மனிதன் கடைசி கிராமத்தில் கூட இனி அந்த நிலை வரக்கூடாது என்று அஞ்சுகிறான் என்று சொன்னீர்கள். இந்த தேர்தல் வெற்றிக்கு கூட அது ஒரு மிக அடிப்படையான சந்தேகமே கிடையாது. என்னுடைய வியூ, அது என்னுடைய சொந்த கருத்து. நான் அடிக்கடி சொல்வேன், பேப்பர்ல படிக்கிறது, டிவியில பாக்குறதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க. கிராமத்துல வசிக்கிற ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்கிறவனை சுத்தி பாக்குறான் பாருங்க, அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள், அதனுடைய தாக்கம் தான் அதிமுக வெற்றிக்கே காரணம். இந்த நிர்வாக ரீதியாக இதை நடத்தியது ஒரு சிறந்த நிர்வாகி என்று முதல்வரை சொன்னீர்கள். எப்படி அந்த நிர்வாகம் நடைபெறும் என்று சொன்னீர்கள். ஒரு தென்காசியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமம், ஒரு எளிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலையை இங்கிருந்தவாறு இவரால் எப்படி இந்த நிர்வாகத்தின் வழியாக செவ்வனே பராமரிக்க முடிகிறது? அல்ல, சந்தேகமே கிடையாது. நம்ம இங்கிலீஷ் சிஸ்டத்தினுடைய பெருமை அதுதான். அதாவது இட் இஸ் சச் எ கொஹரண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற அந்த சிவில் சர்வீஸ் சிஸ்டத்தில் அது முடியும். ஆனால் இடையில வந்தவங்க அதை பண்ணல. இவங்க அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொல்லிடுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, நீங்க நியாயப்படி சட்டப்படி எல்லாம் நடந்துங்க, லோக்கல் பீப்புள் சொல்றான்னு கேட்காங்க. இதெல்லாம் ஓப்பனா பண்ண உடனே என்ன ஆகுது, 90% வேலை ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா முன்னாடி அப்படி இல்லை. நாங்கெல்லாம் பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். இதெல்லாம் இப்ப கிடையாது சார், இந்த 3 வருஷமா. ஆக அதிகாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, அவர் ஒன்றும் ஒரிஜினலா நம்ம ஒன்றும் செய்ய சொல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்வதற்கே சரியான தலைமை வேணுங்கிறத கண்கூடா பார்த்தோம் நாங்க. அதுதான் நடந்தது. எனவே ஒரு சரியான தலைமை,
மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை அதை செயல்படுத்துவதற்கான துணிவு அடிப்படை திட்டங்கள். இந்த திட்டங்கள் போடுறது இருக்கு பாருங்க, அதுல நம்பர் 1 ஸ்டேட் நம்ம தான் சார். நம்மகிட்ட இருந்தால் மற்றவங்க படிச்சுக்கணுங்க மாதிரி. இந்த தொலைநோக்கு திட்டத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். ஓகே, எஜுகேஷனில் நான் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், ஹெல்த்தில் நான் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், பொருளாதாரம் இண்டஸ்ட்ரியில் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன்னு, சிறு குறு தொழில்கள். அந்த தொழிலில் இந்த 3 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சார், 2003 4,74,699 ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் குறு தொழில்கள் இருந்தது சார். அது வளர்ந்து 8,43,000, அதாவது 2 டைம்ஸாக வந்திருக்கு 13ல். இதில் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் 3.5 லட்சம் வந்திருக்கு சார். 3.5 lakhs வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்னே போதும், விஷயங்கள் ஒழுங்காக நடக்குது. இங்கேருந்து ஜெனரல் மேனேஜர்கிட்ட போய் எஸ்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. ஒரு பொருளை வாங்கிட்டு அரசாங்கத்தில் போய் இவங்க தான் அந்த ஸ்கீமே கொண்டு வந்தாங்க, பர்ச்சேஸ் ஸ்கீம். அதாவது அரசாங்கத்துக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும், பொருள்கள், சின்ன சின்ன தேவைகளை சிறு குறு தொழிலில் வாங்கணும்னு நாங்கள் தான் இருக்கும்போது இதே முதல்வர் போட்டு தான் வந்தது. அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி நிறைய அலாட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 3,50,000 புது இது வந்திருக்கு சார். இதெல்லாம் நேரடி வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எப்படி பாதிக்குன்னா, நான் முன்னாடி சொல்லுவோம், 4,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார் தொழிலாளர் ஆரம்பித்து 5,000 பேருக்கு வேலை கொடுப்பான். 4 லட்ச ரூபாயில் 25-30 பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன தொழில் இருக்கும். இதெல்லாம் மக்கள் சந்தோஷத்தில், அதில் தான் இந்த விளைவுகள். நம்ம நல்லா இருக்கிறோம், 3 வருஷம் எல்லாம் நல்லா நடந்துன்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் அதுக்கு காரணம். ஆக உங்களுடைய பார்வையில் இந்த அரசு மேற்கொண்ட மாடல், டெவலப்மெண்ட் மாடல், குரோத் மாடல், சோஷியல் ப்ரொடெக்ஷன் மாடல் என்பது எல்லோருக்குமான ஒரு வழிகாட்டி என்று சொன்னீர்கள். எது சரின்னு பட்டுதோ அதை அம்மா செஞ்சாங்க. நான் அதை ரொம்ப பெருமையாக நினச்சிக்குவேன். நம்ம ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்னு வந்ததுன்னா இப்படி பண்ணணும், 4 பேர்கிட்ட பேசுகிறோம், கேட்குறோம், நாமளும் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அதை பண்ணு. சோசியல் செக்யூரிட்டினா இப்படி பண்ணணும், ஃபைன். ஹெல்த்னா இப்படி பண்ண. ஆனால் இது பின்னால் எப்படி சேருதுன்னா, மக்கள் எல்லோரும் வளர்ச்சி அடைகிற, மக்கள் விரும்புகிற திட்டமாகவும் ஆட்சியாகவும் நடந்தது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்க்குற எலெக்ஷன் ரிசல்ட். மக்கள் பலனடைந்ததை மக்களே வெளிப்படுத்துவதுதான் தேர்தல் முடிவுகள்ங்கிறது என்னுடைய கருத்து. அது இந்த 3 ஆண்டு நிறைவாக இப்படி ஒரு முடிவு வந்தது என்பது, மக்கள் 3 ஆண்டு விழாவை மக்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடுகிறார்கள் என்றுதான் பொருள். சந்தேகமே கிடையாது அதில் எனக்கு. நன்றி, சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு, நன்றி, வணக்கம்.